நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கேட்கறது வந்து பெரிய வித்தியாசமாக போடுறாங்களாம். என்னுடைய கமெண்ட்டுகளை ஏன் மறைக்கிறீர்கள், உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இல்லையா அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன பயம்? நாமெல்லாம் கலைஞர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வந்த ஆள். கலைஞர் தான் இந்தியாவில் முதலாக ட்விட்டர் பயன்படுத்திய ஒரு அரசியல்வாதி. அதன் பிறகு தான் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. அப்போ கூட கலைஞர் போட்டிருக்க ட்வீட்டுக்கு கீழே வந்து கண்ணா அப்படின்னா அசிங்கமாலாம் திட்டிலாம் கமெண்ட் போடுவாங்க. அப்போ அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த அட்மின் குழுவில் வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா இது மாதிரிலாம் வருதுங்கய்யா, இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம், பண்ணிடவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கமெண்ட் கூட டெலீட் பண்ணக்கூடாது, எல்லாம் அங்கேயே இருக்கட்டும். அதை பார்க்குற மக்களுக்கு தெரியும், அந்த கமெண்ட் போட்டவனோட லட்சணம் என்னன்றது தெரியும், அதனால அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து வளர்ந்தவர்கள் நம்ம போய் கமெண்டெல்லாம் ஏன் தடை செய்ய போகிறோம்? கமெண்ட்டை விட்டுருங்க, நம்ம வீடியோவையே டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல்லாக போட்டு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் இதுக்கு இந்த பதில், இதுக்கு இந்த பதில், இதுக்கு இந்த பதில்னு சொல்லிலாம் வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது இந்த மொஹாக் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நபர் வட இந்தியாவை சார்ந்தவர் தான். அந்த மொஹாக்ன்ற நபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 2 வீடியோ போட்டிருந்திருக்காரு. ஒரு வீடியோ வந்து 29 நிமிஷம், இன்னொரு வீடியோ வந்து 34 நிமிஷம். அதில் அவர் வந்து ஏஎன்ஐயோட கிளிப்பை வந்து பயன்படுத்தி இருக்கிறார். எவ்வளோ நீளத்துக்கு? இந்த 29 நிமிடம் ஓடக்கூடிய கிளிப்பில் வெறும் 9 செகண்ட் அப்படின்னு 9 செகண்ட் வர மாதிரி அவர் கிளிப்பை யூஸ் பண்ணியிருக்காரு.